வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த ட்ரெண்டுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நானும் காலையில் அதான் டெலகிராமில் தான் பண்ணியிருந்தேன், மெசேஜ் போட்டிருந்தேன். இந்த இடத்துல வந்து சைடுவேஸாக இருக்குது, இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக சைடுவேஸாக தான் இருக்குது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பையிங் வாய்ப்புன்னு பார்த்து ரெண்டே இடத்துல தான் கொடுத்துருந்தோம். ஒன்று இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருந்தால் பை பண்ணலாம், இல்லைனா இந்த எல்லோ ஜோனுக்கு வந்தால் பை பண்ணலாம். இது ரெண்டும் ஸ்ட்ராங்கான பையிங் ஏரியா. இதை விட்டு பிரேக் பண்ணால் ஸ்ட்ராங்கான செல்லிங் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். பையிங் ஏரியா தான், செல்லிங் ஏரியா அதை பிரேக் பண்ண பட்சத்தில் செல்லிங் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பார்த்தோங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பையிங் வாய்ப்பு இதே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அந்த ஸ்பீட் அடுத்தடுத்து வெர்டிகலாக இந்த இடத்துல ஃபால் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு இந்த இடத்துல பையிங் வாய்ப்பை மார்க்கெட் கொடுக்காம திருப்பி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும் தான் மார்க்கெட்டு ஃபால் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட சைடுவேஸ்ன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு ஃபால், உடனே ரெக்கவரி, வி-ஷேப் ரெக்கவரி. அதுக்கப்புறம் இது ஒரு ஃபால். ஆனால் பேங்க் நிஃப்டியில் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. அது பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம இந்த இடம் தான் சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராங்கான பையிங் ஏரியா மட்டும் இந்த இடம் தான் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா மேலே ஒரு எல்லோ ஜோன் போடுறது, இதுக்கு மேலே பையருக்கு வாய்ப்பு இருக்கும். பாக்கி இந்த ரேஞ்சில் போனாலும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனுக்கிட்ட, அதாவது மேலே எல்லோ ஜோனுக்கிட்ட. அதை போல் இந்த ஜோனை பிரேக் பண்ணாலும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். கீழே வர இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் வர சொல்லியிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா நம்மளோட பையிங் சொல்லியிருந்த ஜோனுக்கிட்ட அதுவும் பார்த்திங்கன்னா வெர்டிகல் ஃபால், இந்த இதை அதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சைடுவேஸ் மார்க்கெட். இன்றைக்கி வந்து நிஃப்டி ஓரளவு தாக்கு பிடிக்க வச்சதுக்கு பேங்க் நிஃப்டி தான் காரணம். அப்படின்றத ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ரெக்கவரி பண்ணிவிட்டு மறுபடியும் 1 ஹவர் பார்த்திங்கன்னா 1.5 to 2.5 இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சைடுவேஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நாளைய பொறுத்தளவுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. கடுமையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ட்ரா பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம வந்து டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா நேற்று பார்த்திங்கன்னா முந்தாள் கேண்டில் என்கல் பண்ணி நேற்று வந்து என்கல் பண்ணியிருந்துச்சு பையிங் கேண்டிலாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவுட் சைட் கேண்டிலாக போட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல்லிங், இதை என்கல் பண்ணியிருக்கேன் மார்க்கெட். இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் என்கல் பண்ணிச்சு. அடுத்த கேண்டில் அதை வந்து பார்த்திங்கன்னா இது அவுட் சைட் கேண்டில் போட்டுச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் திருப்பி இந்த மாதிரியே ஒரு மார்க்கெட் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க மாதிரியும் தெரியல. ஒன்று இந்த ஏரியாக்குள்ளவே இருக்குது, இல்லைனா மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஜம்ப் பண்ணி போயிடும். இதிலெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட்டாக பண்ண முடியும். இந்த ஏரியாலாம் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு கேப் அப், அப்புறம் ஒன்று பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது. அதுக்கப்புறம் கேப் அப், இதில் கூட கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப், பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. அடுத்த ஒரு கேப் அப், மூவ்மெண்ட் கிடையாது. இந்த மாரியே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறவங்க தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். மற்றபடி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வந்து சக்ஸஸான மார்க்கெட் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டிலில் ஒரே ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டு மார்க்கெட் ஒரு வேளை அப்சைட் திரும்பத்தின வாய்ப்பு இருக்கலாம். இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிற வாய்ப்பு இருக்கும். இதுக்கு சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த இடத்த எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 21,830 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி அடுத்த லெவல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து என்னென்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம டேயில் போடுற ட்ரெண்ட் லைன். இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த இடங்களில் வந்தால் மட்டும் மார்க்கெட் வந்து பைக்கு வாய்ப்பு இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல பை நடக்கிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 21,830 அப்படிங்கிறத பை இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கண்டினியூ அடுத்தடுத்து ஃபால் இருக்க வாய்ப்பு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,766 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 21,720, அதையும் பிரேக் பண்ணால் 21,630 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பையிங் வாய்ப்பு இருக்கும். இது பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்த இதில் பையிங் கொடுத்துருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அந்த 22,045, அதெல்லாம் இந்த 22,050 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி மேலே போனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,173 டு 22,226 இது ரெண்டும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சாக தான் இருக்கும், 22,046. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக என்கல் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இது அழகாக பேரிஸ்க்கான செட்டப் கிளியராக இருக்குது. இருந்தாலும் இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம நிஃப்டி மாதிரி கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் ஒன்று இருக்குது. அதேபோல் இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் தான் மார்க்கெட் திரும்பத்துக்கான வாய்ப்பு தான் இப்போ இந்த டே கேண்டில் பொறுத்தளவு தெரியுது. அப்படி பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 45,150 இந்த ரேஞ்சு வருது. கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்டுக்கு கீழே தான் சப்போர்ட் இருக்கிற வாய்ப்பு தெரியுது. சரி, ஓகே, இது 1 ஹவரில் 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்ட்டு, வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் ஒன்று இருக்க மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா 45,750 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகாத பட்சத்தில் மார்க்கெட்டை பற்றி சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கீழே போட்டு இந்த ப்ளூ கலர் டே ட்ரெண்ட் லைன் 45,150 அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஆனால் இது 15 மினிட்ஸ் வைக்கிறப்ப 45,080 வரைக்கும் வருது. இந்த ட்ரெண்ட் லைன் தொடர வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன மாதிரி லெவல்ஸ்னு அடுத்தது போடுவோம். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம்னா இதான் 46,279ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வருதோ. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வருது. அவ்வளோ தூரம்லாம் மார்க்கெட் மூவ் ஆகும்னு சொல்ல தெரில. மார்க்கெட்டை பார்த்து டவுனுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் போடுவோம். நிஃப்டி மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட நிஃப்டி செட்டப்புக்கு இது ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்ப்போம் பேங்க் நிஃப்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல ஒரு பையிங் வாய்ப்புன்னு இந்த ஒரு லைனில் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆனிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணது பட்சத்தில் மேலே போக வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 46,279 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரேஞ்ச் இருக்கும். அதாவது 46,525 அந்த ரேஞ்ச் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஹை செலக்ட் ஆகலை 46,750 இந்த ரேஞ்ச் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போதும், நம்ம பார்த்துப்போம். இது அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே உள்ள ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். கீழே சப்போர்ட் என்ன ரேஞ்சுங்கிறத நம்ம 15 மினிட்ஸில் பார்க்க முடியல. நம்ம டே எல்லாம் 1 ஹவரில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 45,750 பிரேக் பண்ணால் 45,485 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம டேயோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் 44,630ங்கிறது அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த இடம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப் இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி கேப் அப்போ இல்லாமல் வெறும் ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் ஃபர்தராக இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.